சுட சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 150 கிராம் கிட்ட காராமணி எடுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலையில வாஷ் பண்ணிட்டு அதுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 5 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 10 பல்லு பூண்டு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கோம், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து 1/2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்து வரட்டும். நம்ம வேக வச்சிருந்தா காராமணியை தண்ணியோட சேர்த்துக்கலாம். இதுலயுமே உப்பு இருக்கு, அதனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. 1/2 நிமிஷம் கழிச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருந்தேன், அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர்